பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃப்ளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃப்ளேம். தேர்தல் கணிப்பாளர்கள், செஃபாலஜிஸ்ட் என்று சொல்பவர்கள், இவங்களெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ண எல்லா விஷயத்தையும் தூக்கி வங்காள விரிகுடா கடலை வீசி எறிஞ்சிட்டு பீகார் ரிசல்ட்ஸு வெளியே வந்துட்டுருக்கு. யாருமே எதிர்பார்க்காத விஷயம். 10% வாக்காளர்களுடைய போலிங் அதிகமானது. இது ஒரு பெரிய சாதனை. இந்த 2 விஷயங்களில் குறிப்பாக 10% உயர்வு என்பதனாலே அங்கே ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்கும். ஒரு 5% ஜாஸ்தி இருந்தாலே ஆளுங்கட்சி தோற்று போயிருங்கிற பழைய காலத்து கணிப்புகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த 10% ஆளுகின்ற என்டிஏ கூட்டணிக்கு வந்த அதிசயத்தை நிகழ்த்தி இருக்கிறது பீகாருடைய தேர்தல் முடிவுகள் இன்னைக்கு. இது வெறும் ஏதோ மிராக்கிள் அல்ல பெர்ஃபார்மன்ஸ். என்டிஏ கவர்மெண்ட்டு நம்மளுடைய பீகார் முதல்வருடைய திட்டங்கள், இதன் மூலமாக குறிப்பாக முக்கிய மந்திரி மகிழா ரோஜ்கர் யோஜனா என்று சொல்லி பெண்களை பலப்படுத்துகின்ற ஒரு திட்டத்தின் மூலமாக, அதே மாதிரி பல திட்டங்கள், மோடி அவர்களுடைய திட்டமும் கீழ்த்தட்டு மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது மத்திய அரசின் திட்டங்கள். இவைகளின் மூலமாக பலன் பெற்ற அந்த மக்கள் என்டிஏவுக்கு திருப்பி செலுத்திய நன்றி பீகாருடைய ரிசல்ட்ஸ் ஒன்று. ரெண்டாவது, பீகாரில் தேர்தல் ஆரம்பிப்பதற்கு முன்னால் பத்திரிகைகளில் வந்த செய்திகள் எல்லாம் நெக் டு நெக், இது வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா, நடக்குமா நடக்காதா, 20 வருஷமாக இருக்காரு அவர் அவர் வயசாகி போச்சு, அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், இளைஞர்கள் 36 வயசு இளைஞர் ராகுல் காந்தி இவங்கெல்லாம் வந்திருக்காங்களே, மாற்றத்தை வேண்டுவார்கள், அதனால் ஒரு வளர்ச்சியினுடைய உச்சத்துக்கு போக வேண்டிய போச்சா, இந்த கணக்கெல்லாம் வச்சாங்க. ஆனால் இந்த கணக்கு வச்சவங்க நான் இதெல்லாம் செய்வேன்னு அங்கே சொல்லலை. அவங்க சொன்னது முழுசாக எஸ்ஐஆர் ஏமாற்று வேலை, எஸ்ஐஆர் ஏமாற்று வேலை. எஸ்ஐஆர் ஏமாற்று வேலை இல்லைங்கிறது இந்த தேர்தல் நிரூபித்து மக்கள் சொல்லிட்டாங்க. பார்டர் மாநிலங்கள், அந்த மாநிலத்தினுடைய பார்டர், மற்ற மாநிலங்களில் இருந்தக்கூடிய மற்ற மாநிலங்களை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த மாநிலத்தினுடைய பார்டரில் இந்த தடவை என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கிறது. என்ன அர்த்தம்? இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் இதுவரை வாக்காளர்களாக இருந்தார்கள், எஸ்ஐஆர் அதை நீக்கிடுச்சு, வெட்ட வெளிச்சமாக தெரியுது. எதிர்கட்சிக்கு எந்த அஜெண்டாவும் இல்லை, இதை தவிர வேறு ஒன்றுமே தெரியுது. அப்பனும் ஆத்தனும் பாட்டியும் தாத்தாவும் ஏற்கனவே முதல்வராகவும் பிரதமராகவும் இருந்திருக்காங்க, அதை தவிர வேறு தகுதி இல்லைன்னு தெரியுது. 8ஆம் கிளாஸ் ஃபெயிலாக போனது எங்கள் அப்பா முதல்வராக இருந்தால் அதனால் எனக்கு வேணும்னு சொல்ல ஆசை நிராசையானது தெரியுது. அதனால் இந்த பீகாருடைய தேர்தல் இவைகளை நிரூபித்திருக்கிறது. மூன்றாவதாக இந்த என்டிஏனுடைய வெற்றி என்னை பொறுத்த மட்டும் நான் அதிசயமாக கருதவில்லை. இடைப்பட்ட காலத்தில், தேர்தல் காலத்தில் வருமா வராதா என்று செய்யப்பட்ட பரப்புரைகளை தவிர, அந்த பரப்புரைகளில் பொய் பரப்பப்பட்டது. காரணம், 24 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் இதே என்டி அங்கே 48% ஓட்டு வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 70% சீட்டுகளை பெற்றிருக்கிறது. இப்போ 85% சீட்டுகளை பெற்றிருக்கிறது. நிச்சயமாக 48க்கு மேலே பர்சன்டேஜ் வந்திருக்கும். தேஜஸ்வி யாதவ் அவங்க கட்சியில் 36 கீழே இறங்கி வந்துடுச்சு. எனவே ஏற்கனவே மக்கள் இதை ஆதரித்தது 1 வருஷத்துக்கு முன்னால், ஏற்கனவே இது பெர்ஃபார்ம்டு கவர்மெண்ட் 1 வருஷத்துக்கு முன்னால், திடீரென்று குதித்து ஒரே நாள் இது வெற்றி பெறவில்லை. எனவே மக்கள் இப்போது அதீத ஆதரவை தந்திருக்கிறார்கள் என்பதாலே இந்த வெற்றி செய்யப்பட்ட பெர்ஃபார்மன்ஸுக்கு மேலும் கொடுத்த ஒரு கிரீடம், அங்கீகாரம் என்று மட்டும் நான் நினைக்கிறேன். வணக்கம்.